ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கு என்ன டாபிக் பார்க்க இருக்கோம்னு சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு கம்ப்யூட்டர் நான் என்ன தான் செஞ்சாலும் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி. அதுக்கு உண்மையாகவே நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னென்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் இது போன்ற மேலதிகமான எண்ணிக்கை லெவல் சம்மந்தப்பட்ட வீடியோகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னால் ஈஸி லேர்னிங் ஐசிடி என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற வெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஆல் என்றதை செலக்ட் பண்ணி நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்க்கலாம் முக்கியமாக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், நம்மளோட கம்ப்யூட்டரில் தேவையில்லாத அன்வான்ட் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கண்ட்ரோல் பேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலுக்கு போகலாம். இதில் பாருங்கள், கேட்டகரைஸை இது வியூ பை கேட்டகரை பண்ணிவிட்டு இதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் என்ற கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோவுமே இருக்கும். டிஃபால்ட்டாக பை டிஃபால்ட் நம்ம காமனாக ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள .NET ஃப்ரேம்வொர்க், அதே மாதிரி விஷுவல் ஃபைல்ஸ், அதே மாதிரி ப்ரோக்ராமிங் ஃபைல் நிறைய இருக்கும். அது தவிர்த்த சில சாஃப்ட்வேர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சில சாஃப்ட்வேர் டெஸ்க்டாப்பில் ஐக்கன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபைல்ஸ்கள் இருக்கும். சிலது ஐக்கன் இல்லாமல் ஹைடாயின மாதிரி சாஃப்ட்வேர்களும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு வெளியில் ரன் பண்ணலாட்டியும் உள்ளுக்குள்ளே பேக்கில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதால் நம்மளுக்கு ரேம் ரேமில் ஸ்பேஸ் எடுத்துடும். அப்போ உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் ரேம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் ரேமை செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி கெப்பாசிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரை பார்த்தோம்னு சொன்னால் 8 GB ரேம் இருக்குது. இப்போ i5 ப்ரொசஸரில் 8 GB ரேமில் இருக்குது. அப்போ உங்களோட ப்ரொசஸர் ரேம் கெப்பாசிட்டி அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இருந்தாலும் காமனாகவே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்களை பார்க்க போனோம்னு சொன்னால் அந்த அடிப்படையில் கம்ப்யூட்டர் நார்மலாக எல்லாருமே ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மிக முக்கியமான காரணம் நம்ம தேவையில்லாத சாஃப்ட்வேர்களை என்ன செய்யறேன்னு சொன்னால் நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு சில டைமில் சில சாஃப்ட்வேர்கள் தேவைப்படும். அது ஒரு டைமோ அல்லது 2 டைமோ யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ அந்த டைமில் மட்டும் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத டைமில் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் சில ப்ரோக்ராம் நம்ம கம்ப்யூட்டர் ஆன்லைன் உடனே ஸ்டார்ட் அப் பண்ணி விட்ரும். அதாவது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ரேமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் எடுத்துன்னு சொன்னால் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ஸ்பீட் இல்லாமல் இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம் ஒரு கம்ப்யூட்டரில் தேவையில்லாத சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதால. இப்போ நீங்கள் இதில் பார்த்தோம்னா தெரியும் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட கம்ப்யூட்டரில் ரன்னிங்கில் இருக்கிற ப்ரோக்ராம்களை பாருங்கள். இதெல்லாம் நம்மளோட கம்ப்யூட்டரில் ப்ரோசஸ் ஆகிட்டு இருக்கிறதுகள் இங்கே ஸ்டார்டப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவ்வளோ உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே இவ்வளோ ப்ரோக்ராமும் ரன் ஆகும். அப்போ இவ்வளோ ப்ரோக்ராமும் ரன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் ரேம்ட கெப்பாசிட்டி குறைவாக இருந்தேன்னு சொன்னால் இது ரன் ஆகிருக்கக்குள்ளே உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீட் கொஞ்சம் குறையும். அப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் தேவையில்லாத அன்வான்ட் சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். மிக முக்கியம் கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனலில் தேவையில்லாத சாஃப்ட்வேரை மட்டும்தான் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேவையான சாஃப்ட்வேர்களில் ப்ரோக்ராம் ஃபைல்கள் எல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற இந்த மைக்ரோசாஃப்ட் விஷுவல் இப்படி சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் ஃபைல் எதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட விண்டோஸ் சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச சில கொமெண்ட் சாஃப்ட்வேர்கள் இருக்குது. அந்த கொமெண்ட் சாஃப்ட்வேர்களை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதே மாதிரி கூடுதலாக வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பேக்கெண்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் ரேம்மை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கும். அப்போ உங்களோட ரேம் கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் வெரி வெரி ஸ்லோவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு
வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்களில் வந்து தேவையில்லைன்னு சொன்னால் அதை வைக்காதீங்க, தேவைன்னு சொன்னால் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து தேவை இல்லாத எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் வந்து மில்லியன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்போ அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க, எல்லா சாஃப்ட்வேரையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. எந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து எனக்கு தேவையான சாஃப்ட்வேரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிஎஃப்க்கு ஒரு அடாப்ட் ரீடர், ஒரு பிளேயர், அதே மாதிரி எனக்கு தேவையான சில சாஃப்ட்வேர்கள் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த அடிப்படையில் தேவையான சாஃப்ட்வேரை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், தேவையில்லாத சாஃப்ட்வேர் எதையுமே இன்ஸ்டால் பண்ணலை. அப்போ நீங்களும் வந்து தேவையான சாஃப்ட்வேரை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணுங்கள், தேவையான போது மட்டும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாகும். மற்ற பிரச்சனையை பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான அடுத்த காரணத்தை பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரை வந்து போய் பாருங்கள், திஸ் பிசியில் உங்களோட சி டிரைவ் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ நிறைய பேர் சி டிரைவை வந்து கம்ப்யூட்டரை வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அவங்களோட சி டிரைவை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. மினிமம் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 150 GB, அதாவது வந்து 150 GB வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கம்ப்யூட்டரில் வந்து எந்த ப்ரோக்ராம் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் டெஸ்க்டாப்பில் டாக்குமெண்ட்ஸில் பிக்சர், மியூசிக், டவுன்லோட் இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபைலை டவுன்லோட் பண்ணாலும் மியூசிக்குள்ளே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் உங்களோட சி டிரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஏன்னு சொன்னால் நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே வந்து நம்மளுக்குரிய ப்ரோக்ராம் ஃபைல் தான் வந்து சி டிரைவுக்குள்ளே இருக்குது. அப்போ சி டிரைவுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50 GB, அதாவது வந்து 50 GB ஸ்பேஸ் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. மினிமம் வந்து ஒரு 20 GB, ஒரு 15 GB ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கொள்ளுங்க. ரெட் கலர் வார அளவுக்கு வைக்காதீங்க. அப்படி ரெட் கலருக்கு வந்து சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன் நான் இப்படி ஒரு ரீசன் சொல்கிறேன்னு சொன்னால், கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரை ஸ்பீடை வேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து முதலாவது கம்ப்யூட்டரில் வந்து மிக மிக ஸ்பீடான ஸ்டோரேஜை பார்த்தோம்னா ரெஜிஸ்டர், அதுதான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து மிக மிக ஸ்பீடான ஸ்டோரேஜ் வந்து. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பிறகு இருக்கார் வந்து கேச். கம்ப்யூட்டரில் வந்து கேச் மெமரி இருக்கார். கம்ப்யூட்டரில் வந்து கேச் மெமரி வந்து ரெஜிஸ்டருக்கு பிறகு ஸ்பீடானது வந்து கேச் மெமரி. அப்போ கேச் மெமரியும் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்கும், ரம்மை விட நல்ல ஸ்பீடாக இருக்கும். பட் அதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைய. அதால் தான் வந்து கேச் மெமரிக்கு பிறகு நம்ம பார்க்குறது வந்து ரேம். அப்போ ரேம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபைல் வந்து ஏதோ ரன் பண்ண போனோம்னு சொன்னால் கேச் மெமரியை பார்ப்போம். கேச் மெமரி ரொம்ப சின்னது, அதால் மெமரிக்கு அனுப்பும். அப்போ மெமரியில் வந்து எவ்வளவுத்துக்கு ஃபைலை ரன் பண்ணலுமோ, அவர் 4 GB தான் இருப்பார். உங்களதில் 4 GB, 8 GB, 16 GBயும் இருக்கும். அப்போ ஒருவேளை உங்களதில் நீங்கள் 4 GB இருக்குன்னு சொன்னால் 4 GBக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோக்ராமை ரன் பண்ண விடும். அப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் இல்லாமல் கூடுதலான ஃபைலில் ரன் பண்ணி தந்தீங்கன்னா அட்வான்ஸான சாஃப்ட்வேரை வந்து ரேமில் இடம் இல்லாட்டி, அப்போ ரேமில் இடம் இல்லாட்டி என்ன செய்ய முடியும் சொன்னால் ஹார்ட் டிஸ்க்கு போகும். அப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ரோசஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ரேமை விட ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஹார்ட் டிஸ்க் வந்து கெப்பாசிட்டி கூட, ஆனால் ஸ்பீட் வந்து குறைய. ஒரு வேளை நீங்கள் ஃபைலை வந்து ரன் பண்ணக்குள்ளே வந்து உங்களோட ரேமில் ஸ்பேஸ் இல்லாட்டி என்ன செய்யணும்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யணும்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் எதிர்பார்க்கும். அந்த ஸ்பேஸ் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் சி டிரைவில், ஏன்னா மேக்ஸிமம் வந்து மற்ற டிரைவில் நம்ம ஃபுல்லாக தான் வச்சிருப்போம். ப்ரோக்ராம் ஃபைல் வந்து சி டிரைவ் தான். இப்போ சி டிரைவில் வந்து உங்களுக்கு போதிய அளவு ஸ்பேஸ் இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டர் வந்து அந்த ஸ்டக்காகி நிற்கிற, ஸ்டொப் ஆகிற இப்படியான சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சி டிரைவ். அப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து டாக்குமெண்ட்ஸ்களில் சேவ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் டெஸ்க்டாப்பில் மூவிஸ் கொஞ்சம் கெப்பாசிட்டி கூடின ஃபைலில் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணாதீங்க. நீங்கள் வேறையாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட ட்ரைவ், வேறு ட்ரைவ்களில். ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஜி ட்ரைவ் வந்து என்ன தானே செஞ்சாலும் ஜி ட்ரைவில் வந்து கெப்பாசிட்டி குறைவாக தான் இருக்குது. ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 289 GB இருக்குது. அப்போ அதில் வந்து 110, அதாவது வந்து 110 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் ரெண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. உங்களோட வந்து குறைவான கெப்பாசிட்டி தான் இருக்குன்னு சொன்னால் சி ட்ரைவில் வந்து பார்ட்டிஷன் கெப்பாசிட்டியை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற, அதாவது உங்களுடைய சி ட்ரைவோட கெப்பாசிட்டி இன்னும் எப்படி கூட்டுற, இப்படி ஏதாவது உங்களுக்கு
வீடியோ வேணும்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து கட்டாயம் வந்து அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. அதை நான் உங்களுக்கு வார வீடியோஸில் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ கட்டாயம் வந்து சி டிரைவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம். பட் கம்ப்யூட்டரை வந்து ஒழுங்கான முறையில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது கம்ப்யூட்டரை வந்து ப்ராப்பராக வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படியான வேலைகளை செய்யுங்க. இப்போ சும்மா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. அதுவும் வந்து சில காரணங்களாக இருக்கலாம். அப்போ முதலாவது தேவையில்லாத சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மற்றது சி டிரைவில் கட்டாயம் ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா 2020 வந்து விண்டோஸ் 7 வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் விண்டோஸ் 7 வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் லேட்டஸ்ட்டான அப்டேட் எதுவுமே வந்து மைக்ரோசாஃப்டால் வந்து அவங்க இன்டர்நெட்டில் வந்து போட மாட்டாங்க. அப்டேட் வந்து எந்த ஃபீச்சர்ஸுமே ஆகாது. அது வந்து 2020 வந்து இது முடிஞ்சிட்டு தெரியாதாக்கள் வந்து இண்டியில் இருந்தாவது விண்டோஸ் 10 இல்லாட்டி விண்டோஸ் 8 நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ண பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து விண்டோஸ் எப்படி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் புதுசாக ஏதாவது ஃபீச்சர்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து டெய்லி வந்து அவங்க மந்த்லியோ சரி, 3 மந்த்துக்கு ஒருக்காவும் சரி, 6 மந்த்துக்கு ஒருக்காவும் சரி, இல்லாட்டி ஆனிவர்சரி அப்டேட், இப்படிலாம் நிறைய அப்டேட் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து அவங்க அப்டேட்டுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து கட்டாயம் வந்து அப்டேட் பண்ணுங்கள். என்னோட அப்டேட் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ஸ்மூத்தாக வேலை செய்யும். ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கக்குள்ள சில கம்ப்யூட்டர் வந்து கரப்ட் ஆகி ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ஸ் வரதுக்குரிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் சாஃப்ட்வேர், அதாவது இன்டர்நெட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கில் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே மால்வேர் இப்படியான சில வைரஸ்கள் எல்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோஸில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் எப்படி அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து உங்களோட பிசியை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்து நீங்கள் ரெண்டாவது வந்து யூஆ அப் டு டேட் இருக்குது. நம்ம விண்டோஸே நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு செக் ஃபார் அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது அவைலபிள் அப்டேட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கோம்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுற, எப்படி தேவையில்லாத சாஃப்ட்வேரில் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிற, எப்படி சி டிரைவை வந்து மெயின்டைன் பண்ணுற, இப்படியான விஷயங்கள் பார்த்துருக்கோம். வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் கம்ப்யூட்டர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் எந்த ஆன்டிவைரஸுமே நான் இன்ஸ்டால் பண்ணலை. எந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரே ஒரு ஆன்டிவைரஸ் வந்து இந்த டிஃபெண்டர் மட்டும்தான். நீங்கள் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டிஃபெண்டர் வந்து நான் சொல்லுவோம் வந்து 1000 டைம் பெஸ்ட் மற்ற ஆன்டிவைரஸை விட. நீங்கள் காசு கொடுத்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணினா பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் டிஃபெண்டர் இருக்குது. நீங்கள் விண்டோஸை நீங்கள் ஒழுங்காக அப்டேட் பண்ணி தருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு 10 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. அவ்வளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் தேவையில்லாத சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் பாருங்கள், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், தேவையான அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. பட் தேவையான சாஃப்ட்வேர் மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களோட ரெண்டதில் வந்து 8GB RAM இருக்குது, உங்களோட 4GB இருந்தேன்னு சொன்னால் அப்போ தேவையான போது மட்டும் தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அன்வான்ட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாங்க. அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே வந்து பொதுவான விஷயம். எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறனாம இது வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும் இல்லை, ஃபோனுக்கும் உதவும். ஃபோன் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.